ஏர் இந்தியா எரிபொருள் கூடுதல் கட்டணம் உயர்வு, பயணிகள் அதிர்ச்சி. சமீபத்தில் விமான எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது பயண கட்டணத்தில் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. விமான எரிபொருள் விலையேற்றத்தால் ஏற்படும் கூடுதல் செலவினங்களை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான பயணங்களுக்கு பொருந்தும். கட்டண விவரங்கள். உள்நாட்டு விமானங்கள் ஒவ்வொரு பயணச்சீட்டிற்கும் கூடுதலாக ரூபாய் 400 எரிபொருள் கட்டணமாக வசூலிக்கப்படும். சர்வதேச விமானங்கள் சர்வதேச பயணங்களுக்கு ஏற்கனவே உள்ள கூடுதல் கட்டணத்துடன் பயண தூரத்தை பொறுத்து $10 முதல் $50 வரை, அதாவது சுமார் ரூபாய் 830 முதல் ரூபாய் 4150 வரை கூடுதலாக வசூலிக்கப்படும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களால் இந்தியாவில் விமான எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விமான நிறுவனங்களின் இயக்க செலவில் கிட்டத்தட்ட 40% எரிபொருளுக்கே செலவிடப்படுவதால் இந்த சுமையை பயணிகளுடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியாவின் இந்த முடிவை தொடர்ந்து மற்ற முன்னணி தனியார் விமான நிறுவனங்களும் விரைவில் இதுபோன்று கட்டண உயர்வை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மார்ச் 12ற்கு முன் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் இந்த கூடுதல் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. ஆனால் பயண தேதியை மாற்றினால் புதிய கட்டணம் பொருந்தும். ஏர் இந்தியாவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் விமான நிறுவனமான இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் ஆகியவையும் விரைவில் கட்டண உயர்வை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் குவாண்டஸ் மற்றும் ஏர் நியூசிலாந்து போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே கட்டணங்களை உயர்த்திவிட்டன. ஏர் இந்தியா நிறுவனத்தின் இந்த அதிரடி முடிவு வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.